தற்போதைய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். ஆவடி அடுத்த திருநின்ற ஊரில் கடத்தல்காரர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. திருநின்ற ஊரில் இந்த கடத்தல்காரர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டதாக இந்த தகவல் கிடைத்திருக்கிறது. நிற்காமல் சென்ற காரில் கடத்தல்காரர்கள் சென்றதாகவும் அது தொடர்பாக கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கண்ணியப்பன். விவரம் என்ன? தேவப்பிரியன், இன்று மதியம் 1 மணி அளவில் ஆவடி அடுத்த திருநின்றவூர்ல சிவப்பு நிற காரில் திருவள்ளூரிலிருந்து அம்பத்தூர் நோக்கி வந்த அந்த காரில் யானை தந்தங்கள் கடத்தப்படுவதாக திருவள்ளூர் மாவட்ட வனச்சரகர்களுக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் சுப்பையா மற்றும் அருள்நாதன் உள்ளிட்ட குழுவினர் அந்த வாகனத்தை துரத்தி வந்திருக்கிறார்கள். அந்த வாகனமானது மிகவும் குறுகலான அந்த நெரிசலான பரபரப்பாக இருக்கக்கூடிய திருநின்றவூர் பஜார் பகுதியில் இருந்து அந்த பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது சாலையோரம் விபத்து ஏற்பட்டு அந்த குற்றவாளிகளை பிடித்து அவர்களிடமிருந்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 யானை தந்தங்களை அதிகாரிகள் பிடித்திருக்கிறார்கள். இந்த விசாரணையில திருவள்ளூர் உள்ளிட்ட அந்த ஆந்திராவில் அந்த பகுதியில் இருந்து இந்த யானை தந்தங்கள் சென்னைக்கு கொண்டு வர ஏற்கனவே திட்டமிட்டவர்களுக்கு தகவல் கிடைத்ததாகவும் அதன் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து ஆந்திராவில் இருந்து வந்த வாகனத்தை பின்தொடர்ந்து அதிவேகமாக வந்த வாகனத்தை தொடர்ந்து துரத்தி வந்திருக்கிறார்கள். அந்த வாகனம் திருநின்றவூர் அருகே வந்த பொழுது அந்த சிறை கடத்தல்காரர்கள் வாகனத்தை வேகமாக சுவட்டின் ஓரமாக இடித்து நிறுத்திவிட்டு அதில் ஒருவர் தப்பியோடி இருக்கிறார். குறிப்பாக இந்த கோமதிபுரம் அரசு பள்ளி அருகே வந்த அந்த சாலையில் அந்த விபத்து என்பது ஏற்பட்டு வாகனம் நின்றக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி நம்மால் காண முடிகிறது. அதில் ஒருவர் மட்டும் வாகனத்திலேயே சிக்கிக் கொண்டார். அவர் ஈஞ்சம்பாக்கத்தை சேர்ந்த உதயகுமார் என தெரிய வந்திருக்கிறது. இவர்களை வனத்துறை திருவள்ளூர் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் விசாரணையில் தெரிய வரும் எங்கிருந்து இந்த யானை தந்தம் கொண்டு வரப்பட்டது, யாருக்காக இந்த யானை தந்தம் எடுத்து வரப்பட்டது என்ற விவரங்கள் அடுத்தடுத்து தெரிய வரும். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கண்ணியப்பன்.